அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன ஆசனம் அடுத்தது பார்க்க போறோம்னா, இது வந்து பக்ஷிமோத்தாசனம். பக்ஷிமோத்தாசனம் இதோட பேரு. பக்ஷிமோத்தாசனம்னா ஏற்கனவே ஜானுசீரா செஞ்சோம்ல, அதிலேயே வந்து ஒரு காலம் மடக்கி செஞ்சோம். இது வந்து 2 காலம் மடக்கி செய்யணும். 2 காலம் மடக்கி செய்யணும். இது வந்து என்னான்னா, இதுக்கு இன்னொரு பேரு ஆசனத்து பேரு மிருதுஞ்சி ஆசனம்னு சொல்றாங்க. மிருதுஞ்சி ஆசனம்னா யமனையே வெல்லக்கூடிய ஆசனம். இந்த ஆசனத்துக்கு பேரு மிருதுஞ்சி ஆசனம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஆசனங்களுக்கெல்லாம் ராணிங்கிறாங்க அந்த ஆசனத்த. ஆசனங்களுக்கெல்லாம் ராணி இந்த ஆசனமா. இது வந்து ஆ ஆண், பெண் இருவரும் செய்யலாம். ஆனா சிறுவர்கள் இத அவசியம் செய்யணுமா. சிறுவர்கள் இத அவசியம் செய்யணுங்கிறாங்க. இங்க பாருங்க எப்படி செய்றேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து 2 காலை நீட்டிக்கணும். 2 காலை நீட்டி, முடிஞ்ச அளவு இப்படி தொடுறதுக்கு முயற்சி பண்ணணும். தொடுறதுக்கு இப்படி முயற்சி பண்ணணும். தொட்டு அடுத்தது வந்து நெத்திய தொடணும். நெத்திய தொடணும். இதுதான். இது செய்யும்போது பார்த்தீங்கன்னா, இந்த சிறுகுடல் பிரச்சனை, பெருங்குடல் பிரச்சனை, இந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு வராது. மலச்சிக்கல், மெயினா இந்த மலச்சிக்கல் வராது. இந்த கர்ப்பப்பை பிரச்சனை உள்ளவங்களுக்கு இது நல்லா செய்யலாம். இது செஞ்சோம்னா நல்ல பலன் கிடைக்கும். இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து இப்படி தொடணும். அடுத்தது இப்படி பிடிக்கணும். அடுத்தது இந்த நெத்தி வந்து முட்டிய தொடணும். இங்க பாருங்க. இவ்வளோதான். இது முதல் ஸ்டேஜ். இங்க பாருங்க. அடுத்தது வந்து இந்த கைப்பகுதி வந்து கீழ தொடணும். இப்படி கை கோத்து பிடிச்சி கீழ தொடணும். இது அடுத்த ஸ்டேஜ். இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா செய்ய செய்ய பழக்கத்துக்கு வந்துரும். இங்க பாருங்க. இது செய்யும்போது வயிறு பகுதி நல்லா அமுங்கி கொடுக்கும். இங்க பாருங்க. இது வந்து என்னன்னா காலையில செய்யணும். காலையில செஞ்சா தான் அந்த வெறும் வயித்துல செஞ்சா தான் நல்ல பலன் கிடைக்கும். ஏன்னா சாப்பிட்டு செய்யக்கூடாது. வெறும் வயித்துல செய்யும்போது தான் இந்த வயித்து எம்ப்டி ஸ்டொமக்கா இருக்கும்போது இது நல்ல பலன் கிடைக்கும் காலையில. இத செஞ்சோம்னா இது ராணிங்கிறாங்க. இத டெய்லி செஞ்சோம்னா நோயே சுத்தமா வராதுங்கிறாங்க. அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆசனத்துக்கு. இங்க பாருங்க. இப்படி பிடிச்சிட்டோம். இந்த மூட்டு 2ம் கீழ இருக்கணும். அவ்வளோதான். இதான் ஃபைனல் ஸ்டேஜ். வயிறு பகுதி அப்படியே அமுங்கும். இங்க பாருங்க. அவ்வளோதான். இதுதான் செய்யணும். இத செஞ்சோம்னா இந்த வயித்து பகுதியில உள்ள பிரச்சனை, கர்ப்ப பிரச்சனை, மூலம், வாய்த்துளை எல்லாம் போயிரும். இத வந்து டெய்லியும் ஒரு 5 நிமிஷம் காலையில செய்யணும். சாயந்தரம் செய்யாதீங்க. சாயந்தரம் செஞ்சோம்னா இது வந்து வயித்து நம்ம சாப்பிட்டுருக்கோம். உள்ளார உணவு இதெல்லாம் இருக்கும். காலையில தான் இந்த ஆசனம் செய்யணும். சாயந்தரம் செய்யக்கூடாது. இத செய்ய கத்துக்கணும்னா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இங்க சொல்லித் தர்றோம். கத்துக்கலாம் இந்த ஆசனம். நன்றி, வணக்கம்.